இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, தீங்கு நாளில் கன்மலையின் மேல் உயர்த்துவார். தியான வசனம், ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். திருப்பாடல் அதிகாரம் 27 வசனம் 5. இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் மிக மிக அருமையான ஒன்றாகும். இதைத்தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்றும் வாசிக்கின்றோம். தம்மை தேடுகிற, தமக்கு முன்பாக பயபக்தியுடன் நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் இந்த கிருபையை தருவார். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் மூலமாயும் வேண்டாத மனிதர்கள் மூலமாயும் எத்தனையோ தீங்குகள் நம் வாழ்வில் திடீரென்று வருகின்றன. எனினும் கடவுளை தேடுகிறவர்களுக்கு அவரே பாதுகாவலாய் இருக்கின்றார். நாம் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீங்குகள் வரும்போது கண்மலையாகிய கடவுளை சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய மறைவிலே அவர் ஒளித்து காப்பார். ஒரு ஊரிலே திடீரென்று 2 கோஷ்டிகள் தோன்றி ஒவ்வொருவரையும் அழித்து நாசம் செய்தனர். வீடுகளுக்குள்ளே புகுந்து மக்களை வெளியே இழுத்து வந்து பல்வேறு விதங்களில் சித்திரவதை செய்தனர். அவர்களுக்குள் தெய்வ பக்தியுள்ள, கடவுள் மேல் முழு நம்பிக்கையும் வைத்திருந்த குடும்பம் ஒன்று இருந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வீடுகளுக்குள் புகுந்து நாசம் செய்த அதே ஆட்கள் இந்த குடும்பத்தினரின் வீட்டுக்குள் சென்றபோது கடவுள் அந்த பொல்லாத மக்களின் கண்களுக்கு இவர்களை மறைத்தார். ஒளிந்து கொண்டிருக்கின்ற இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் விட்டுவிட்டு வேறு வீட்டுக்கு செல்லும்படி புறப்பட்டனர். கடவுள் அற்புத விதமாய் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். இதைத்தான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கடவுளுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றது என்று வாசிக்கின்றோம். கடவுள் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கின்றார். ஒரு நாளும் எதிரிகளின் கைகளில் சிக்கி தவிக்க விட்டுவிட்டு அவர் பேசாமல் இருக்கவே மாட்டார். ஆம், நீங்களும் இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் அடைக்கலம் புகுந்து அவருக்கு பிரியமானபடி வாழும்போது கடவுள் உங்கள் மீதும் கவனமாக இருப்பார். தமது செட்டைக்குள் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல பாதுகாப்பார். என்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். மனிதர் எந்தவித தீங்கு செய்து உங்களை அழிக்க பார்த்தாலும் உங்களுக்கு விரோதமாக நேரிடும் எல்லா தீங்கையும் ஆசீர்வாதமாக மட்டுமே மாற்றி போடுவார். ஆகவே ஒன்றுக்கும் வீணாக கவலைப்படாமல் மார்த்தாளுடைய சகோதரியாகிய மரியாள் செய்தது போன்று ஆண்டவருடைய பாதத்தை மட்டுமே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் இரட்சகரே, இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமானது! எரிச்சல் பொல்லாங்கு நிறைந்த மக்கள் மத்தியிலே வாழ்கிற என்னையும் என் குடும்பத்தையும் கண்மலையாகிய நீர் உம்மில் பொதிந்து பாதுகாத்தருளும். நீரே என் நம்பிக்கை. இன்று முதல் நான் ஒன்றுக்கும் கவலைப்பட போவதில்லை. கடவுளே என் கண்மலை. உமக்கு சோஸ்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் புது விடியலின் நாளாய் அமைவதாக.
பிரைஸ் த லார்ட்.